கடுகு பொரியுது. நீட்டாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் செம்ம காரமாக இருக்குது. அதனால் ஒரு மிளகாவே போடும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மறுபடியும் வதக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா இருக்கும். வதக்கிட்டு தண்ணி சும்மா கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். அது எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். இப்போது தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். வாங்க, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. நல்லா வச்சு இப்போது தேங்காவை மட்டும் போட்டு தேங்காய் துருவி வச்சுட்டேன். போட்டு கிளறி எடுத்துடலாம். சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா விதங்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு வெண்டைக்காய் பொரியல். உப்பு மட்டும் கொஞ்சம்